அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். உங்கள் சாதகத்தில் இந்த யோகங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ராஜா தான். அதாவது மகாராஜா யோகம், சக்கரவர்த்தி யோகம், சிங்கதான யோகம் என பல நூற்றுக்கணக்கான யோகா அமைப்புகள் காணப்படுது. அதன் அடிப்படையில் நாம் ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒருவருக்கு செல்வம், செல்வாக்கு, பதவி, புகழ் கிடைக்க எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பதை மிக சிறந்த ஜோதிட நூல்களான சாதக அலங்காரம், பல தீபிகை, சந்திர காவியம், பிரகத் ஜாதகம் ஆகிய நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. மகாராஜா யோகம், சக்கரவர்த்தி யோகம், சிங்கதான யோகம் என பல நூற்றுக்கணக்கான யோகா அமைப்புகள் ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நம் ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களின் சேர்க்கையாலும், ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் சம்பந்தம் பெறுவதாலும், ஒரு கிரகம் குறிப்பிட்ட ஸ்தானத்தில் ஆட்சி, உச்சம் போன்ற நிலையில் இருந்தாலும் ஏற்படக்கூடிய விளைவுகள் யோகம் எனப்படும். இந்த யோகம் சுபயோகம், அவயோகம் என்று இரண்டு வகைப்படும். பெரும்பாலான ஜாதகங்களில் சுபயோகங்கள், ராஜயோகங்கள் இருந்தும் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் அடிமட்ட நிலையிலே இருப்பாங்க. அதற்கு காரணம் அந்த யோகங்கள் பங்கமாக இருக்கும். யோகங்கள் பற்றி பார்க்கும் அதே நேரத்தில் யோக பங்கம் பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். 3600 யோகங்கள் இருப்பதாக பழைய மூல நூல்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன. இதில் முதலாவதாக வருவது பஞ்சமகா புருஷ யோகம். இந்த யோகம் பஞ்சமகா புருஷர்களால் ஏற்படக்கூடியது. நவகிரகங்களில் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவை 5 கிரகங்களுக்கும் பஞ்சமகா புருஷர்கள் என்று பொதுவாக ஒரு பெயரும் உண்டு. இந்த யோகத்தை செவ்வாயினால் ஏற்படக்கூடிய ருச்சக யோகம், புதனால் ஏற்படக்கூடிய பத்தர யோகம், குருவால் ஏற்படக்கூடிய ஹம்ச யோகம், சுக்கிரனால் ஏற்படக்கூடிய மாளவியா யோகம், சனியால் ஏற்படக்கூடிய சாசா யோகம் என்று 5 வகையாக பிரிக்கின்றனர்.